வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th வீக்குக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, அண்ட் தென் ஒவ்வொரு பீப்புளையும் எத்தனை பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் நாமினேட் ஆன பீப்புள் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, செகண்ட் வந்து மஞ்சரி, தேர்ட் வந்து பவித்ரா, ஃபோர்த் வந்து ஜாக்லின், ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ், அண்ட் தென் விஜய் விஷால் செவன்த். ஸோ தட் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் இல்லாத காரணம் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து லாஸ்ட் வீக் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பார். மேபி கேப்டன்சி டாஸ்க் மறுபடியும் வச்சு முத்துக்குமரன் வந்து வின் பண்ணியிருக்கிறனால அவரை யாரும் நாமினேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் தான் வந்து அப்கமிங் வீக்கான கேப்டன் அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ்ஸிங்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஓட்ஸ் வந்து அன்ஷிதாக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ தட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அண்ட் தென் மஞ்சரிக்கு வந்து 4 ஓட்ஸ், அண்ட் தென் பவித்ராக்கு 3 ஓட்ஸ், அண்ட் தென் ஜாக்லின், ஜெஃப்ரி, ராணவ் இவங்க எல்லாருக்குமே 3 ஓட்ஸ், அண்ட் தென் 2 ஓட் வந்து விஷாலுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போது ஒவ்வொரு நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயரையும் வந்து யார் யார் நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்ஷிதாவை யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அருண், ஜாக்லின், ராணவ், முத்து. ஸோ இவங்க 5 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா, அண்ட் தென் விஷால், ராணவ், ஜெஃப்ரி இவங்க 4 பேரும் வந்து மஞ்சரியை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின், விஷால், மஞ்சரி இவங்க 3 பேரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா, அருண், ஜெஃப்ரி வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா, ரயான், அண்ட் தென் தீபக் இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக், மஞ்சரி, முத்து இவங்க 3 பேரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான், பவி இவங்க 2 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த வாரம் நாமினேஷனில் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின ரயான் வந்து கிடையாது. அதே மாதிரி முத்துக்குமரன் கேப்டன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவரும் வந்து உள்ளே இல்லை. அண்ட் தென் 7 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட்லேயே வந்து இருக்காங்க. நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லாத அந்த 5 பேர் யார் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அருண், ரயான், தீபக், சௌந்தர்யா, அண்ட் தென் முத்துக்குமரன். ஸோ இவங்க 5 பேரும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இல்லை. ஸோ இந்த 7 பேரில் இருந்து வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.